ஏஜ் இப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் பிறண்டுட்டு இந்த மரம் இப்படி ஃபுல்லாக எல்லாம் உடஞ்சி விழுந்துருந்தா ஃபுல் கோயில் ஒன்று இருக்குது, சொருவம் ஒன்று. கன்னி அந்த மாதாவை இங்கேயும் வச்சு வழிபடுறோம். இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு இடம்தான். அந்த நேரத்தில் இப்படி பெரிய வாகனங்கள் இதுகள் எல்லாம் இல்லை. நாங்கள் மனித இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதுன்ற உயரத்தை பாருங்கள் இப்படியெல்லாம் கட்டியிருக்கணும். அதுவும் அந்த காலத்திலேயே ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கலந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஒரு கோபுரம் இருக்குது பாருங்கள். வந்து இதில் இதுதான் வந்து நான் நினைக்கிறேன் புது மணி கோபுரம் வந்து இதில் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது பழைய மணி கோபுரம் பாருங்க. வந்து புதுசாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கு. உள்ளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க சர்ச் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த எங்கள் ஆட்சியெல்லாம் சர்ச் இருக்குது. ஸோ சர்ச்சுக்கு முன்னுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுனாமியில் எங்களோட பகுதிகளில் வந்து இறந்து போனவர்களுக்கு ஞாபகமாக நினைவு சின்னமாக ஒரு தூபி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அமானுஷ சத்தம் போல் இருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தா ஒரு அந்த காற்றுக்கு வந்து அப்படி ஒரு சவுண்ட் உண்டு. கேள்வியிலோ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் எங்களோட ஊரில் எங்களோட வீட்டு தான் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து எந்த சந்தையும் நான் வீடியோ போட போகிறேன். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்களோட பகுதியில் வந்து எல்லாமே கிறிஸ்தவர்கள். ஸோ அதனால் வந்து சர்ச் கோயிலுக்கு போகிறால இன்றைய தினம் வந்து ஒரு புனிதமாக அந்த ஞாயிற்றுக்கிழமையாவை பார்க்குறதால தொழிலுக்கு யாருமே போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து கடன் திருநாள் இன்றைக்கு. அதனால் வந்து தொழிலுக்கு போகாதபடி நான் இன்றைக்கு மீன் சந்தைகளோ மீன்களோ காட்டில் வேறு இடங்களில் போவாங்க, எங்களோட பகுதிகளில் போகிறதில்ல. ஸோ வேறு இடத்துக்கு நான் போய் வீடியோ எடுத்து போகிறதுக்கு இன்றைக்கி உடல்நிலை சரியில்லை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எங்களுடைய பகுதி அதாவது மணக்காட்டு கிராமத்தில் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது, எப்படி இருக்குது. இப்போ சில வந்து மணக்காட்டை தெரிஞ்சாக்கள் இருப்பீங்க, டூரிஸ்ட்டுக்கெல்லாம் வருவீங்க. ஸோ மணக்காட்டில் இருக்கிற சிறப்பான இடங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சிலவில் நீங்கள் தேடி வரலாம். மணக்காட்டில் இவ்வளோ சிறப்பு அம்சங்களாக இருக்கா. ஸோ அதுக்காக இருக்கிற சிறப்பு அம்சங்களையும் எப்படியான இடம் என்பதை தான் நன்றை காட்ட போகிறோம். ஸோ மறக்காமல் ஏரி விளக்குக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தால் அப்படியே வாங்க, ஏரி விளக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போகலாது, நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோ பார்க்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு பாருங்கள், இதில் காகம் எல்லாம் பறக்குது, எல்லா இடம் காகம் பறக்குது தானே. ஸோ அப்படியே இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ மழை பெஞ்சிருக்குதுன்றனால மழைக்கு தண்ணி நிற்கிறா ஏனுங்கோ சொன்னால் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். நான் வந்த இடத்துல ஒரு ஆக்கள் வந்து கதைச்சாப்பில் கொஞ்சம் மீனை கட்டுறேன். ஸோ பாருங்கள் எங்களோட பக்கங்களில் வந்து இப்போ மப்பும் மந்தாரமாக இருக்குது. ஸோ பாருங்கள் மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால எங்களோட பக்கங்கள் எல்லாம் தண்ணி வெள்ளம். இங்கால வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஒரு ஆள் பைக் ஓடி சைக்கிள் ஓடி கொண்டு தெரியாரு பாருங்க. இந்தா கவனம் மெதுவா. ஸோ பாருங்க இந்தா எங்களோட ஊரில் நிலைமையிலையும் பாருங்கோ எப்படி வெள்ளம் நிற்குதுன்னு சொல்லியிருந்தா. இந்த வீட்டுக்கு வெளியிலே பாருங்க ஃபுல்லாக சேறு தண்ணி. ஸோ இதான் எங்களோட ஊர் மணல் காடு. ஸோ வாங்க ஃபுல்லாக எங்கே என்னென்ன மாதிரி எங்களோட ஊரில் கோயில்கள் பிரதான இடங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ காட்டுறேன் வாங்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த கொக்குகள் பார்த்தீங்களா. இந்த இது ஆள்காட்டின்னு சொல்லினோம். ஸோ அதில் பாருங்கள் அவ்வளோ நான் வந்த சத்தத்தில் பைக்கை கொண்டு விட்ட உடனே அந்த கொக்குகள் எல்லாம் அப்படியே பறந்துட்டுது. ஸோ பாருங்கள் வேறு வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் வார சீசன் இந்த டைம் மன்னார் பக்கத்தில் எல்லாம் அண்மையில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டு கொக்குகள் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் எங்களோட ஊர்லேயும் கொக்குகள் எல்லாமே நிற்கிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய பிரதான வீதி. அதாவது வந்து மணல்காட்டு சந்தியிலிருந்து எங்களோட மணல்காட்டு கிராமத்துக்கு வர்ற பிரதான வீதி. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரெண்டு மரங்களில் இந்த சவுக்கு நிறைய இருக்குது. இந்த சவுக்க மரங்கள் இதுக்கு வந்து நீங்கள் இந்த வெட்டிங்ஸ் மற்றது உங்களோட சாமத்திய வீடு அதோட பிறந்த நாள் பார்ட்டிஸ் அண்ட் ஷூட் எடுக்க எல்லாம் வருவீங்க. மற்றது வந்து அவுட்டோர்கள் செய்கிறதுக்குன்னு சொல்லி இங்கே வருவீங்க. இந்த இடங்கள் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் காட்டுறேன் பாருங்கோ. இதில் ஒரு கொக்கொண்டு பறவை ஒன்று பறக்குது பாருங்கோ. ரெண்டு மரங்களையுமே அங்கே சந்தியிலேருந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ரெண்டு மரங்களையுமே அழகான ஒரு சவுக்க மரங்கள் அப்படியே வச்சு ரெண்டு பக்கமும் அழகாக இருக்குது. ஸோ பாருங்கோ இந்த இயற்கையில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லிலாம் நிறைய பேர் வருவீங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தா இப்படி இந்த வரைக்குள்ளே பிரதான வீதியில் முன்னுக்கு இருக்கிற ஒரு பஸ் கோல்டு உண்டு. இதுதான்
எங்களோட பஸ் கோல்ட். இங்கால வந்து பார்த்திங்கன்னா இப்படி கோயில் பக்கம் போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு எங்களோட பகுதியில் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். பின்னுக்கு அதில் சவுக்காலில் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு அந்த உள்ளாந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலை கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்கள். அதில் ஆக்கள் நிற்கிறதால நான் இங்கே வந்துட்டேன். ஸோ டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. எங்கள் ஊர் வந்து பார்க்கவுமே மிகவும் அழகான ஒரு ஊர் தான். ஸோ பாருங்கள், இதில் வந்து இங்கால ஒரு கிராமம் இருக்குது. இப்படி இதால் வந்து போனால் இது எங்களோட வீட்டுக்கும் போகலாம். இந்த பாதையால் போனால் ஒரு இந்த சுனாமியால் மீள் குடியேற்றப்பட்ட ஒரு கிராமம் இருக்குது. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 250 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு ஒல்லாந்தருடைய தேவாலயம் ஒன்று இருக்குது. அதையும் கிட்ட கொண்டே காட்டுன்னு பாருங்க. சத்தம் ஒன்று கேட்குதா சத்தம்? ஸோ எனக்கு கேட்குது, வீடியோவில் கேட்குதோ இல்லையோ தெரிய. சவுக்கில் வந்து காற்று படும்போது, சவுக்கு மரம் காற்றுக்கு ஆடும்போது அந்த ஒரு பயங்கரமாக ஒரு சவுண்ட் ஒன்று வரும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அமானுஷ சத்தம் போல் இருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தா ஒரு அந்த காற்றுக்கு வந்து அப்படி ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். பாருங்கள், நான் தூரத்தில் வச்சு தான் உங்களுக்கு காட்டினான். இந்த ஒல்லாந்தரால் கட்டப்பட்ட ஆலயம் உண்டு பாருங்கள். மணல் காட்டில் மண்ணுக்குள்ளே அரைகுறையாக புதைஞ்ச மாதிரி இருக்குது. ஃபுல்லாக புதையில. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக நாங்கள் இதை வந்து இந்த இடத்த வந்து மணல்காட்டு ஒல்லாந்தர் தேவாலயம்னு சொல்லி மணலில் புதையுண்ட நிலையில் தற்போது காணப்படும் இத்தேவாலயம் ஒல்லாந்தர் கால புனித அந்தோனியர் ஆலயம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இத்தேவாலயம் ஆரம்பத்தில் போர்த்துகீயரால் கட்டப்பட்டு ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் ஒல்லாந்த கலை மரபிற்கு ஏற்ற வகையில் மாற்றப்பட்டுள்ளது. மக்களின் தொழில் ரீதியான நகர்வு மற்றும் இயற்கை காரணிகளால் இந்த ஆலயம் கைவிடப்பட்டிருக்குது என்று சொல்லியும் இத்தேவாலயம் தனித்துவமான ஒல்லாந்தர் கட்டிட பாரம்பரியத்தினை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லியும் இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, அதாவது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி தொல்லியல் திணைக்களத்தினால் வந்து ஒரு உரிமை கோரப்பட்டுன்னு சொன்னால் இதை அடையாளப்படுத்தி போட்டிருக்கணும் ஒரு விளம்பரம் உண்டு. ஸோ பாருங்க, போய் இந்த ஆலயத்தை கிட்ட கொண்டு போய் காட்டுறேன்னு பாருங்க. ஸோ ஆல்ரெடி வந்து குட்டியாக ஒரு போட் ஒன்று போட்டிருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொல்லியல் திணைக்களம். இது அப்படி தான், தொல்லியல் தடை செய்யப்பட்ட இடம் இது. இதிலே வந்து இந்த தடை செய்யப்பட்ட நிலத்தில் பயிரிடுதலுக்காக துப்புரவு செய்தோ அப்படி இதுவும் செய்யலாம்னு சொல்லி இந்த தொல்லியல் திணைக்களம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கணும். அப்படி வந்து இதை வந்து உண்மையாக நான் சொல்கிறேன், வடிவாக நீட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுற்றுலா மையமாக கொண்டு வரலாம். ஸோ என்னோடய ஐடியா. உங்களுக்கு யாராவது ஐடியா இருந்தால் பாருங்கள். அந்த காலத்திலேயே இந்த சுண்ண கற்களை வச்சு தான் இந்த கட்டடத்தை கட்டியிருக்கணும். இந்த பாருங்கள், சுண்ணாம்புக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சுண்ணாம்புகளில் வச்சு அந்த நேரத்தில் இப்படி பெரிய வாகனங்கள் இதுகளெல்லாம் இல்லை. நாங்கள் படித்ததன் பொருட்டு இந்த மாட்டு வண்டில்கள் மனித இயந்திரங்களால் தான் ஃபுல்லாகவே இயந்திரங்களில் மனித வலுகளை பயன்படுத்தி தான் ஃபுல்லாகவே இதுகளை கட்டின செய்தவைன்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். பாருங்கள், அந்த காலத்துலேயும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ளே தாண்டிருக்கிறது இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதுன்ற உயரத்தை பாருங்கள். இப்படி இருந்தால் செங்கல், அதுக்கப்புறம் ஒட்டுக்கல் இருந்தால் ஒரு டிசைன். இந்த காலத்தில் டிசைன், அந்த காலத்தில் செங்கல்ல பார்த்தீங்களா, அந்த காலத்துலேயே இப்படியெல்லாம் கட்டியிருக்கணும். அதுவும் ஒல்லாந்தரால் தான் ஒல்லாந்த காலத்தில் போர்த்துகீயரால் கட்டப்பட்டிருக்கு. ஒல்லாந்த கட்டிட வடிவமைப்பால் தான் இது ஃபுல்லாக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த போட்டில் போட்டிருக்குது. பாருங்கள், அந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்குன்னு. சுற்றுலாவுக்கு வந்தாக்கள் எல்லாரும் இந்த சாப்பாடு கப்பின்னு விட்டுட்டு போயிருக்கணும். பாருங்க, இந்த இதுகள் எல்லாம் வந்தால் பேர் எல்லாம் எழுதியிருக்கணும். வந்துட்டு போகிறாக்கள் பேர் எல்லாம் எழுதியிருக்கணும். இது உண்மையிலே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ காலம் தெரியல. ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்டு சொன்னால் ஒரு 100-150 பல ஆண்டுகளுக்கும் மேலுக்கு பழமை வாய்ந்த இடங்களாக தான் இருக்கும். ஸோ பாருங்க எப்படி அமைப்புண்டு பாருங்க. அந்த காலத்துலேயே ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கட்டியிருக்கணும். இந்த டிசைன் எல்லாம் பாருங்கள். இதுதான் கோயிலுண்ட
உள் தோற்றம். ஸோ இப்போ கோயிலில் வெளிப்பக்கமும் இதில் பூந்து தான் போகணும் குனிஞ்சு, என்ன அவ்வளோத்துக்கு மண் வந்துட்டு இருந்தால் பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டுது. அங்கால இங்கே வந்து எல்லா இடமே ஸ்பெஷல் வந்து சவுக்க மரம் தான். இங்கால ஒரு காதலர்களுடைய அடையாள சின்னமாகவும் மாறி இருக்குது பாருங்க. இந்த ஒரு இடத்துலையும் பேர் எழுதியிருக்கணும். காதலர்களுடைய அடையாது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த பாருங்க இந்த ஒவ்வொரு தரம் வர்ற நேரத்தில் ஒவ்வொரு பேர்கள் எழுதியிருக்கின்ற கேஜி, ஐஜே, ஏஜே இப்படின்னு சொல்லி இந்த கட்டிடங்களில் வந்து என்ன சொன்னால் இது சுண்ணாம்பு சுண்ணா கற்களை பயன்படுத்தி தான் இது கட்டியிருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து காதல்களுடைய ஒரு அடையாள சின்னமாக மாறிக்கொண்டு வருகுது என்று சொல்லி நான் சொல்லுறேன். நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க ஏஜே ஏஜேன்னா தெரியாதா நிறைய பேருக்கு ஏஜே என்று சொல்லலாம். இந்த பாருங்க LNAM இந்த இப்படி ஒரு காதலர்களுடைய அடையாள சின்னமாகவும் மாறிக்கொண்டு வருது பாருங்க. இந்த இது உண்மையில் ஒரு தொல்லியல் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்க ஒரு இடம்தான் தொல்லியல் சின்னம். ஸோ அங்கால பாருங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா அதில் சுனாமி டவர் இருக்குது எங்களோட ஊரில். இந்த ஸோ பாருங்க கோயிலுண்டு இந்த கோயிலுடைய மேற்பகுதி. நான் கீழே இருந்தும் கூட காட்டினான் உங்களுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உண்மையிலே ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு இடம்தான். என்னன்னு சொல்லி தெரியல பாருங்க. இது ஏண்டா இதில் வந்து ஸோ சுத்தவர் கிடையாது, மேடை மாதிரி ஒரு அமைப்பு பாருங்க. வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் காட்டுறேன் பாருங்க. இங்கே வந்து இருக்கல வளர்ந்துருக்கு. இது பீடம் சம்திங் எனக்கு தெரியலை, தெரியாமல் ஒன்று சொல்லக்கூடாது. உங்களுக்கு யாராவது இந்த பகுதி என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். ஸோ பாருங்க சிதைவுகள் இப்போ ஏற்படுது. இந்த ஒரு மரம் இருக்குது, இந்த மரம் பிறண்டுட்டு இந்த மரம் இப்படி ஃபுல்லாக எல்லாம் உடைஞ்சி விழுந்துட்டு இருந்தால் ஃபுல்லாகவே சேதமாயிட்டுது. இதை வந்து உண்மையில் ஒரு தொழில் திணைக்களம் வந்து திருப்பவும் இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வாரது. இந்த இடத்த வந்து கண்டிப்பாக ஒரு சீர் செய்யணும். இந்த பார்த்தீங்களா, நான் திருப்பங்க இந்த பகுதி வந்து என்ன பகுதி என்றதை மறக்காமல் இருக்கா கமெண்ட் பண்ணுங்க யாராவது தெரிஞ்சாக்கா. இந்த இதில் நிற்கிற பகுதி சம்திங் மண்ணால் ஃபுல்லாக மூடப்பட்டிருக்குதோ சம்திங் என்னென்னு தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டினெல்லாம் இடிபட்டிருக்கு கொஞ்சம் பகுதியில். சுண்ணக்கல் தான் ஃபுல்லாகவே வந்து இந்த சுண்ணக்கல்லால் தான் அந்த காலத்தில் தோண்டி நிலங்களை தோண்டி சில வீடுகள் இந்த மதில்கள் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் முந்தி இந்த பருத்துறையில் எல்லாம் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட மதில்கள் உயரமாக இருக்கும். அது சுண்ணாம்பால் கட்டப்பட்ட மதில்கள் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து இந்த கொங்கிரீட் கல் இதுகளை விட்டுட்டு இந்த சுண்ணக்கல்லால் தான் பில்டிங்கள் கட்டியிருக்கணும். ஸோ பாருங்க இப்போ தான் இந்த கொங்கிரீட் கல் எழுதுகள் எல்லாமே முந்தி சுண்ணாம்பு கல். இந்த அவ்வளோ காலம் பாவிச்சிருக்கு தானே சுண்ணாம்புகள். இந்த வரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசிக்காங்க என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு. இது வந்து சுனாமி எச்சரிக்கைக்குரிய ஒரு டவர் உண்டு. ஸோ பாருங்க வந்தா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எங்களோட மலைக்காடு பகுதிகளில் வந்து சுனாமி காலத்தில் நிறைய பேரை வந்து பலி எடுத்தது, காவு கொண்டது. ஸோ பெரிய நிறைய இடங்களில் பருத்துறை இல்லாமல் இருக்குது. இங்கேயும் வந்து பாருங்க சுனாமி டவர் ஒன்று இருக்குது. இதில் வந்து இந்த சுனாமி எதிர் அலைவு கூறுறது ஒரு சவுண்ட் இந்த பாருங்கள் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. சுனாமி சம்மந்தமாக ஏதாவது எச்சரிக்கைன்னு சொன்னால் உடனே இந்த ஸ்பீக்கர் வந்து அடிக்கும் என்று நினைக்கிறேன். அப்படித்தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் பாருங்கள் இப்படி எங்களோட பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து கடற்கரைக்கு கிட்டே வந்துட்டேன். ஸோ இங்கால வந்து பாருங்கள் இதில்
சர்ச் இருக்குது. ஸோ சர்ச்சுக்கு முன்னுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியுமான்னு நினைக்கிறேன். தெரியுமா தெரியாதாக்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து சுனாமியில் எங்களோட பகுதிகளில் வந்து இறந்து போனவர்களுக்கு ஞாபகமாக நினைவு சின்னமாக ஒரு தூபி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த தூபி அதுக்கு பின்னுக்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. அதுதான் வந்து மணக்காட்டு அந்தோனியார் ஆலயம். ஸோ அதையும் காட்டணும். இதில் வந்து பாருங்க இந்த சுனாமிக்கு நினைவாக கட்டப்பட்ட ஒரு தூபியம். இந்த தூபியில் வந்து பேர்கள் குறிப்பிட்டிருக்குது. இதில் வந்து போட்டிருக்கணும் பாருங்க, பெருசுமை வந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரோட மின்னற்று வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாடுதல் தருவேன். மத்தேயு அதிகாரம். சுனாமி ஆழி பேரலையால் 10வது ஆண்டின் நினைவாக இறையருளால் அமைக்கப்பட்ட நினைவு முற்றமானது பங்கு அர்ப்பணியாளர் ஜே எல்மோ அடிகளார் வழிகாட்டில் அமைக்கப்பட்டது. பேரலை அனர்த்தத்தின் போது பங்கு தந்தையாக இருந்த அருட்பணியாளர் ஜோர்ஜ் பெனடிட் அடிகளார் ஆசீர்வதிக்கப்பட்டு மறைக்கோட்ட முதல்வர் அருட்பணியாளர் ஜே மௌலிஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்காம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால இந்த சுனாமியில் இறந்தவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்படி பாருங்க, இதில் இல்லை, 2 பக்கத்தில் இப்படியே பொறிக்கப்பட்டிருக்குது. ஸோ அங்கால வந்து சர்ச் இருக்குது. நான் சர்ச் இப்போ புதுசாக கட்டி கொண்டிருக்கிற இந்த அந்தோனியார் ஆலயம் தான் இது. பக்கத்தில் பழைய கோயில் இருக்குது. ஸோ நான் 2டையும் கூட்டிக் கொண்டே காட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடற்கரை. ஸோ பாருங்கள் இப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி. கடற்கரை வந்து கடல் இன்னும் வந்து இப்போ மாற்றம் அடையலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடல் அடிக்குது. ஸோ கடலை என்கிட்ட கொண்டே காட்டுவேன். ஸோ பாருங்க என்னோடய ஊரில் அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ வராதாக்கள் இந்த வீடியோவில் பாருங்க எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோவை பார்த்துட்டு சில உங்களுக்கு ஆசை வரலாம், வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்தோனியார் ஆலயம் வந்து புதுசாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கு. உள்ளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கட்டட வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. பின்னுக்கு அந்த கோபுரம் எல்லாம் கட்டப்படுது. பக்கத்தில் இருக்குந்தா இதில் ஒரு சின்ன ஒரு கட்டடம் மாதிரி போட்டு இதில் தான் இப்போ ஆலய வழிபாடுகள் இடம்பெறுறது. ஸோ இந்த இடத்துல இங்கால வந்து புதுசாக கட்டி கொண்டிருக்கிற ஆலயம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இதுதான் மணக்காடு சென்ட் ஆண்டனிஸ் சர்ச், மணக்காடு அந்தோனியார் ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. உள்ளுக்கு கட்டுற வேலைகள் எல்லாம் இடம்பெறுது. ஸோ ஆக்களை ஓடி திரியணும் உள்ளுக்கு பாருங்க வேலைகள் நடக்குது. மழை பெய்திருக்கிறதால தண்ணீர் எல்லாம் பாருங்க. சர்ச் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த எங்கள் ஆட்சியெல்லாம் வச்சிருக்கணும். ஃபுல்லாகவே கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ கட்டி முடிய வேறு லெவலில் இருக்கும் சர்ச். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பழைய ஒரு மணி கோபுரம் இருக்குது பாருங்கள். வந்து இதில் இதுதான் வந்து நான் நினைக்கிறேன் புது மணி கோபுரம் உண்டு. இதில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது பழைய மணி கோபுரம் பாருங்க. எவ்வளோ அழகு நிறைந்த இடம் எங்களோட மணல் காட்டு பகுதி. இப்போ மப்பும் மந்தாரமாக இருக்கிறதால ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது. ஸோ இயற்கையை ரசிக்கிறதுக்கு நீங்கள் எங்களோட பகுதிகளுக்கு வரலாம். ஸோ பாருங்கள், உண்மையிலே பார்க்க ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு முன்னே காட்டின பக்கம் பாருங்கள். பின்பகுதியிலேருந்து காட்டுறேன். ஸோ முன்பக்கத்தால் காட்டியிருக்கிறேன். எப்படி கடற்கரை பக்கம் போகும். நாங்கள் கடற்கரை பகுதிக்கு வந்திருக்கோம் பாருங்கள். எங்களோட ஊரில் வந்து கடற்கரை பகுதி 2-3 பக்கமாக போகலாம். ஸோ பாருங்க, இன்றைக்கு வந்து தொழிலுக்கு பெருசாக எல்லோரும் போக மாட்டோம். ஸோ அங்கால வந்து
இதில் வந்து கடற்கரையில் வந்து ஒரு வேளாங்கண்ணி ஆலயம் ஒன்று இருக்குது பாருங்கள் கடற்கரை கிட்ட. ஸோ நான் முதல் காட்டினது வந்து அந்தோனியார் ஆலயம். இது வந்து கடற்கரையில் வேளாங்கண்ணி, இந்தியாவில் வேளாங்கண்ணி இல்லை ஒரு மாதா இருக்குது. அது மாதிரி இங்கேயும் ஒரு வேளாங்கண்ணி அந்த மாதாவை இங்கேயும் வச்சு வழிபடுறோம். ஸோ பாருங்க, இங்கால வந்து ஒரு பொது மண்டபம் ஒன்று இருக்குது. அப்படியே கடற்கரை பகுதிகள் பாருங்க. இப்போ வந்து அதில் வலை ஏற்றி கொண்டிருக்கணும் கொஞ்சம் பேர். அங்கே வந்து வாடிகளை சொல்லி பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. வாடிகளை பாருங்கள் வந்து இதில் எல்லாம் அப்படி நீட்டுக்கு ஃபுல்லாகவே போட் வந்து நான் தொழில்களுக்கு போயினுங்க கொண்டு விலையில் படுத்துட்டு வந்து நாளைக்கு தொழிலுக்கு தொழிலுக்கு போக மாட்டோம். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் தொழில்களுக்கு போகிறதில்ல வேலை படுக்க போகிறதுக்கு அந்த போட் ரெண்டு போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ பாருங்கள், இங்கே போட்டு எல்லாமே மேலே ஏற்றி விட்டுருக்கு. போட்டில் வந்து வலையில் வந்து தெரிச்சு ஏற்றினோம். நாளைக்கு திங்கட்கிழமை தானே. ஸோ தொழிலுக்கு போகிறதுக்காக ஒன்று போட் படுக்கிறதுக்கு தொழில் அதாவது வேலை படுக்கிறதுக்கு. இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க, கடல் அடிக்கு. ஸோ இங்கால இருந்தால் இதுலேயும் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சொருபம் ஒன்று இருக்குது இதில் பாருங்க. ஸோ தெரியுமென்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடல் வேறு லெவலில் அடிக்குது. இந்த ஸோ பாருங்கள் எப்படி கடல் அடி செமையாக தான் இருக்குது. ஒன்று ரெண்டு போட்டுகள் வந்து தொழிலுக்கு போகிறதுக்கு போயினோம். இங்கே பாருங்கள் நிறைய போட்டுகள் ஏற்றி விட்டுருக்குது. கடல் வந்து கரையை தொட்டு தொட்டு கொண்டு போகுது பாருங்க. இந்த கரையில் வந்து அவ்வளோ போத்தல் எல்லாம் இருக்குது, அழகழகான கண்ணாடி போத்தல்கள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லா போட்டுமே வந்து மேலே இருக்கு. இது பாருங்க ஆள்றாள் குளிக்கிறார். ஏதோ சொல்றார், என்னடா போடா கலையவா 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 கடல் அடிக்க போற. நீ அப்ப பெரிய ஆளு அந்த கதையை பார்த்தீங்களா? வாடா வா கரையவா. அப்பா இல்லை பேசுறார். ஏன் குளிக்க வந்த நீங்க? ஓ காலில் ஒரு புண்ணு இருக்கு, கால் நினைக்க வந்திருக்கார்.